Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா பார்த்துடலாம். ஸோ டீடைல்டா போகாம ஜெனரிக் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கேன் ஹோல்ட் எனி வேல்யூஸ் அண்ட் இட் வில் வேரி அஸ் மச் பாசிபிள். ஓகேங்களா? அதே ப்ரோக்ராமிங் டேர்ம்ல வந்து பார்த்தோம்னா வேரியபிள் இஸ் எ நேம்டு மெமரி. இட் கேன் ஹோல்ட் எனி values and it will vary as much possible with declared data types. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நேம்டு மெமரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது, ரேம் அண்ட் ரோம். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேமில் இருக்கிற மெமரியில் தான் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் தான் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் வந்து டேட்டா டைப்பை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வேரியபிள் வந்து அசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ வந்து பவர் ஆட்டோமேட்டில் என்னென்ன வேரியபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ டேட்டா டைப் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட், சிக்ஸ்த் ஒன் டேட்டா டேபிள். ஸோ இந்த 6 டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது நம்பர்னா கேல்குலேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், அதாவது வந்து டெக்ஸ்ட். ஓகேங்களா? நம்ம பேராகிராஃபாக இருக்கட்டும் இல்லை சிங்கிள் நேம் ஆர் எனிதிங் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 1 and 0ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸில் இதை யூஸ் பண்ணவும் செய்வாங்க ப்ரோக்ராமிங்கில். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் கேன் பி எனி ரியல் டைம் என்டிட்டி. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், கார்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாப்டர். ஸோ ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து லிஸ்ட் வேரியபிள். ஸோ லிஸ்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த டேட்டா டைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் டைப் தான். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் இருக்கும், மல்டிபிள் ரோஸ். ஓகேங்களா? அதாவது சிங்கிள் காலம் மல்டிபிள் ரோஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். டேட்டா டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காலம் இருக்கும், அதே போல் மல்டிபிள் ரோஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் இருக்குது. ஸோ அதே போல் மல்டிபிள் காலம் இருந்ததுன்னா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டேபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எக்ஸலில் இருக்கிற ஒரு டேபிள். ஓகேங்களா? அதே போல் தான் டேட்டா டேபிளும் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட்டில் என்னென்ன வேரியபிள் டைப்ஸ் இருக்குது, ஸோ அந்த வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், ஸோ அது எப்படி வந்து கோடில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கான வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வேரியபிள்ஸில் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் வேரியபிளில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளஸ் சிம்பிள் கிரியேட் பண்ணால் இன்புட் அண்ட் அவுட்புட்னு காமிக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் வேல தான் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணதுனால டெக்ஸ்ட்னு என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேரியபிள் டைப் இதில் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், நம்பர், பூலியன், அதுக்கப்புறம் கஸ்டம் ஆப்ஜெக்ட், லிஸ்ட், அதுக்கப்புறம் டேட்டா டேபிள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 6 வேரியபிள்ஸ் வந்து நம்மளால் 6 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு டிஃபால்ட் வேல்யூ வேணும்னாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு டெமோ பர்பஸ்க்காக மணின்னு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சென்சிட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஆப்ஷன் என்ன நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே என்டர் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது, மணிங்கிற வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நான் என்னுடைய பர்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அது டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மணின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ ஒரு வேரியபிள் நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து நான் அதை டிசேபிள் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெசேஜ் பாக்ஸ் வச்சுட்டு தான் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட், அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமாக நம்ம என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அதை டெலீட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண வேரியபிளை இன்செர்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண வேரியபிளை இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இன்புட் அவுட்புட் வேரியபிளில் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ நான் அதை ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள் வந்து மெசேஜ் பாக்ஸில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், டைப் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் வேரியபிளை கிரியேட் பண்ணது மணி அப்படிங்கிற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோட் மணி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து இதை வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆக்ஷன் வேரியபிளை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா வேரியபிள் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த டெக்ஸ்ட் வேரியபிளில் மணின்னு இருந்தது. இப்போ வந்து வெல்கம் டு பவர் ஆட்டோமேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் வேரியபிள் மெசேஜ் பாக்ஸில் கால் பண்ணிட்டோம். ஸோ ரன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோட் வெல்கம் டு பவர் ஆட்டோமேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டெக்ஸ்ட் வேரியபிளில் அந்த வேல்யூவும் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம செட் வேரியபிள் கொடுத்தோம். ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் பேனில் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணதுனால இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து மேலே வந்துச்சு. ஸோ அதில் இன்புட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஸோ நான் அதில் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் வேல்யூ வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் இருக்குது. ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வேரியபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். நம் வேரியபிள் தான் இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பை 1 கொடுத்துக்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா. இன்க்ரீஸ் பை 1 அப்படிங்கிறது நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேங்களா. அப்போ எனக்கு நம் வேரியபிளில் 4 வேல்யூ வரும். ஓகேங்களா. ஏன்னா 4 டைம்ஸ் 1 ஆட் ஆச்சுன்னா 4 வரும். ஓகேங்களா. ஸோ அந்த நம் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜில் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அதாவது இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஸோ நம் வேரியபிள் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த நம் வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு வரும். ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் ஆட் ஆகிட்டு நம்பர் 4 வருது. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த 4 தான் வந்து நம் வேரியபிளால் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் வேரியபிள்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ சேம் வேல தான் அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து நான் இப்போ அதில் டெமோ கொடுக்கல. ஓகேங்களா. அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன். அதில் ட்ரங்கேட்டட் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கு, ட்ரங்கேட் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிடுறேன். 12/7 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கெட் டெசிமல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். வேரியபிள் வந்து ட்ரங்கேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வேரியபிள்ஸில் வருது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகிறதுனால. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜில் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறமா நான் அந்த வேரியபிளை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட்டட் வேல்யூ சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே மெசேஜ் வந்து ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் கோட் ரன் ஆகும். ஸோ எரர் த்ரோ பண்ணுது. ஸோ என்ன எரர் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் நம்பர் மஸ்ட் பி நியூமரிக் வேல்யூன்னு இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் என்டர் பண்ணதுனால அந்த எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 12.05 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ 0.05 தான் டெசிமல் வேல்யூ. ஓகேங்களா. இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. டெசிமல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.05 தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆட் பண்ணது. ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ கடைசி ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ 0.05 தான் நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரங்கேட்டட் நம்பர் வேரியபிள் ஆக்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா.
ஓகே கொடுத்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஆக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மினிமம் வேல்யூ 0 கொடுத்துக்கிறேன், மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துக்கிறேன். ரேண்டம் நம்பர்னு சொல்லிட்டு வேரியபிள் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஸோ ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ரேண்டம் 99 வருது. ஓகேங்களா, ஸோ செகண்ட் டைமும் ரன் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது 26 வருது. ஃபர்ஸ்ட் டைம் 99, செகண்ட் டைம் 26 வருது. ஸோ நீங்கள் ரன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூ ரேண்டமாக பிக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பூலியன் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள் நேம் வந்து பூலியன் 1ன்னு கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி அந்த கீவேர்ட் இருக்கிறதுனால. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதே போல் செட் வேரியபிள் ஆக்ஷன் எடுத்துட்டு ஸோ அந்த பூலியன் வேரியபிள் செலக்ட் பண்ணிட்டு ட்ரூன்னு கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக பூலியன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு அதை ஆட் பண்ணிட்டு டிஸ்பிளே மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பூலியன் 1 ஐஃபன் கொடுத்துட்டு ஸோ அந்த வேரியபிள் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஃப்ரண்ட் அண்ட் எண்டில் வந்து இருந்தால் அது வேரியபிள். ஓகேங்களா, ஓகே, ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருது. ஸோ பூலியன் வேல்யூ வந்து ட்ரூ வருது. ஓகேங்களா, ஸோ பூலியன் 1 கொடுத்தேன், ஏன்னா கீவேர்டு இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இன்னும் நிறைய வேரியபிள் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நம்பர் பூலியன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் கஸ்டம் ஆப்ஜெக்ட் லிஸ்ட் டேட்டா டேபிள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தியான டாபிக். ஸோ நம்ம அடுத்த வீடியோஸில் இதை பார்ப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.